கடக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹெவி ஒர்க்குன்னு சொல்லலாம். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு போன மாசம், அந்த வருஷம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல ஒரு வெளிச்சம். குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவே பார்க்கும்போது அங்க என்னென்ன பிரச்சனைகள், தான் வீட்டை தானே பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனே சால்வ் பண்ணிடுவார். அப்போ ஒரு வீடு மாத்துறது, சொந்த வீட்டுக்குள்ள போகிறது, அவங்களுக்கு முடியாத விஷயங்களை செயல்படுத்துவாங்க. ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பா கவனமா இருங்க. இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னா என்ன விஷயம் நடக்காது. யார்கிட்டயும் எதையும் சொல்லாதீங்க. என்ன செய்யறது, இதை செய்ய போறேன்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காம போயிடும். இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகுது? கடகம் அப்படின்னு பார்த்தாலே என்னம்மா, 4ஆம் இடம், நாளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, தாய் ஸ்தானம். கடகம் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹெவி ஒர்க்குன்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு போன மாசம், அந்த வருஷம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் உங்களுக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்கும். அப்ப இந்த கடக ராசியில பிறந்த அனைத்து மெம்பர்ஸ்களுக்குமே பாத்தீங்கன்னா, அந்த ராசியில நிறைய நட்சத்திரங்கள், அது 6, 8, 12 கூடிய நட்சத்திரங்கள் தான் அங்க ஒளிஞ்சிருக்கு. அப்ப ஒரு செயல் உங்களுக்கு சக்சஸ் இல்லைனாலும் இன்னொரு செயல் சக்சஸ் கொடுக்கும். நிறைய இந்த சட்ட ரீதியா சிக்கி இருக்கிறது, ஒரு பத்திரங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம கையெழுத்து பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் இருந்தா நிச்சயம் அதுல இருந்து இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு விடுபடக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்துடும். ஓகே, அப்ப அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல கிரக பயிற்சியும் அவங்களுக்கு நல்லா இருக்கு, சாதகமா இருக்கு. கடகத்துல இருக்கக்கூடிய குரு அவங்களுக்கு 9ஆம் பார்வையா பாக்குறாரு சனி பகவான. அவரும் தன்னுடைய குரு வீட்லயே இருக்காரு இல்லையா. அப்ப குரு வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவே பார்க்கும்போது அங்க என்னென்ன பிரச்சனைகள், தான் வீட்டை தானே பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனே சால்வ் பண்ணிடுவாரு. அப்ப அதுக்கு 12ஆம் இடம் வராங்க. அப்போ ஒரு வீடு மாத்துறது, சொந்த வீட்டுக்குள்ள போகிறது, ரொம்ப நாள் சொந்த வீட்டுக்குள்ள போக முடியலன்னு சொல்றவங்க, இப்படி அவங்களுக்கு முடியாத விஷயங்களை செயல்படுத்துவாங்க. அதுல சக்சஸும் அடைஞ்சிருவாங்க. கடகராசி என்பவர்கள் இந்த விஷயத்துல ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பா கவனமா இருங்க. இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது. யார்கிட்டயும் எதையும் சொல்லாதீங்க. என்ன செய்யறது, இதை செய்ய போறேன்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காம போயிடும். குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா இருங்க. அவங்க கிட்ட விலகாம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லைன்னா அவங்களுடைய வேதனைக்கு ஆளாயிடுவாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது, எங்க போனாலும் அவங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சிட்டு தான் போகணும். எப்போ எங்க சுத்தினாலும், எத்தனை ராசிக்கு நம்ம சொன்னாலும் அந்த குலதெய்வம் நிச்சயம் அவங்களுக்கு துணை நின்னாதான் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரோக்கியம் கெடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அதுல இவங்க கவனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த ஆகஸ்ட் மாசத்துல கடகராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா சிறந்ததா இருக்கு? கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த நீர் ஓடுது இல்லையா, ஆறு, குளம், அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இப்போ கடல் சார்ந்த ஒரு தெய்வமா இருக்கலாம், இல்ல நீர்வீழ்ச்சி சார்ந்த ஒரு தெய்வமா இருக்கலாம். கடகம் ஒரு முறையாவது கொல்லிமலையில இருக்கக்கூடிய கொல்லிப்பாவைங்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா மிக மிக சிறப்பு. அங்க இருக்கக்கூடிய அரப்பிலீஸ்வரர் கோயில் இருக்கு. முடிஞ்சா அவங்க ஆகாய தீர்த்தம் கீழே போய் குளிக்கலாம். முடியாதவங்க அந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா கடகத்துக்கு திடீர் மாற்றங்கள். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் பாட்டுக்கு போயிட்டேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் பாட்டுக்கு இந்த செயல் செஞ்சுட்டேன், ஆனா தப்பு அப்படின்னு உணரக்கூடியவங்க. இந்த 2 இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய மைண்ட் ஸ்டாண்டர்டா வச்சுக்கும். ஆள் மனம் அப்படிங்கிறது சுத்தமா தெளிவான முடிவுகள் எடுக்கிறது. கண்டிப்பா. கடகராசி என்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பலன் கொடுத்திருக்கீங்க. அருமையா. இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புல தான். அது வருட கணக்கு கிரகங்கள், மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா
அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஓகே. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். ஓகே. சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். ஓகே. அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். ஓகே. மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்ல, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? உண்மையா மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயமா ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 daysல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யறேன் அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கு. ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகிறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26ல வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாங்கன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்லை, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வரோம். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.